அஸ்ஸலாமு கைஸ். ஒரு பாத்திரத்தில் 50 ml கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இதையாக ஊற்றி அதில் வந்து 200 கிராம் பூண்டை உரித்து போட்டு 4 தக்காளியும் போட்டு கொஞ்சோண்டு கைப்பிடி உப்பையும் போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூனு போட்டு உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்த பிறகு கிளறின பிறகு அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடடடடா சும்மாவே எடுத்து சாப்பிடலாம் போலையே, அந்த அளவுக்கு சும்மா ஸ்பைஸியாக செம்மையாக இருக்குது சாரே கைஸ். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்னா அதே பாத்திரத்தில் அதே 50 ml எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 6 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா உடச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு 1/4 கிலோ 100 கிராம் பூண்டையும் பூண்டையும் முழுசாக போட்டு நல்லா போட்டு வதக்கணும். வதக்க அது ஒரு வாசனை வரும் பாருங்கள், அப்படி தூக்கலாக இருக்கும். அதுதான் அந்த தூக்கலுக்கு அப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது கைஸ். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு என்ன இங்கிட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டு அங்கிட்டு கொஞ்சம் பெரட்டு உருட்டி வெங்காயத்தை உருட்டின பிறகு அந்த ஒரு மணமாக என்ன லைட்டாக என்ன செய்யணும்னா உப்பு கொஞ்சம் போட்டு தப்பாக பார்க்காம ஒன்று பார்க்கும்போது வெங்காயத்தை திங்க தோணுது அங்கே அப்படிங்கிற மாதிரி ஆண்களோட சமையலை பெண்கள் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து பெண்கள் தான் செய்யணும்னு நினைக்கக்கூடாது, ஆண்களும் செய்யலாம், எல்லா வித்தையும் கற்றுக்கலாம். ஓகே கைஸ், வாங்க மசாலா போடுவோம் கைஸ். இப்போ வந்து மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூனு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகப்பொடி ஒரு 1.5 ஸ்பூனு, சோம்பு பொடி ஒரு 1 ஸ்பூனு போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா பெரட்டி என்ன பெரட்டி அதுக்கப்புறம் பாபாஸு இது கறி மசால் மீன் மசாலா இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லாட்டி கறி மசால் இறைச்சி பவுட்ரு இருந்தாலும் சரி பரவாயில்ல, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா போட்டு அந்த வெங்காயம் வந்து உங்களுக்கே தெரியும் பதமாக இருக்கிறது, அந்த பதமாக வந்து நல்லா பெரட்டி அந்த வாசனை மசாலா வாசனை போகிற வரையும் நல்லா வேக விடுங்க. வேக விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நின்று புளி ஒரு 50 கிராம் கரைச்சி தண்ணியில் ஒரு அரை செம்பு தண்ணி ஒரு செம்பு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து அரை செம்பு தண்ணியில் வந்து கரைச்சி அதில் விடுங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள். உங்கள் பூண்டு வந்து அப்படியே கிடக்கும், அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எடுத்து கொஞ்சோண்டு வாயில் வச்சு குடிச்சு பார்த்தா சும்மா அப்படி தான் சீப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அப்புறம் அந்த பூண்டு வச்சுருந்தோம்ல வேக வச்சு அந்த பூண்டை வந்து இப்போ மிக்சியில் அடித்து அதை வந்து அந்த கொதியில் மிதமான சூட்டில் இதமாக அதை அள்ளி இவ்வளோ தூவி விட்டு அது ஒரு 10 நிமிஷம் ஒரு கொதிக்க விட்டு மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்மா. சும்மா அப்படி தான் இருப்பா தான் வந்து. ஆனால் ஒன்று கரியான குழம்புக்கு கீழே அடி பிடிக்காத அளவுக்கு வந்துருச்சு. லைட்டாக கிண்டிக்கிறணுங்க, அது ரொம்ப முக்கியம். கிண்டி விட்டு கொஞ்சம் வத்தின பிறகு அதோட குழம்பே நீங்கள் அப்போ தான் என்னடா குழம்பு இவ்வளோ நேரம் வச்சிருக்கேன் அப்படின்னு வத்த குழம்பு கைஸ் போடுங்க. இந்த மனம், இந்த சுவை, நிறம் எல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு லேடிஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க கைஸ். ஆண்களே பெண்கள் தான் செய்யணும்னு நினைக்காதீங்க கைஸ். ஆமாம், இது வந்து ரொம்ப சோத்தில் பெரட்டிக்கிட்டு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு எந்த ஒரு உருப்படியும் வேண்டாம். இப்போ லாஸ்ட் எண்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஒரு வெள்ளைக்கட்டி கருப்பட்டின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், இங்கே வந்து குலாம் மிளகாய் அதை வந்து ஒரு இது நான் வச்சுருக்கிறத கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் போட்டால் போதுமானது. அதில் கொதிக்க விட்டு கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு அந்த அவங்க வந்து இதாகும் ஆகும்போது வச்சு வச்சுன்னா அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் வேகம் வச்சுக்கலாம், ஒன்று வெந்துருச்சு காஞ்சமெல்லாம் இருக்குன்னா. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது சும்மா சோறு எங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரு தட்டு சாப்பிட்றவங்க சோறு 2 தட்டில் சாப்பாடு போங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க,
இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஓகே. 10 நாள் வரையும் வச்சு இது வந்து சாப்பிடலாம். ஆனால் கைப்படாமல் இருந்துச்சுன்னா பிறகு அது ரொம்ப முக்கியங்க. இது எடுத்து வந்து ஒரு வேலைக்கு கிடையாது. ஓகே. ஆமாம் கேஸ். என்னடா கட்டே இல்லாத அளவுக்கு போட்டிருக்கேன். சாப்பிடலாம் உங்களுக்காண்டி தான் கைஸ். இதுதான் லாஸ்ட் இன்ட்டு. ஜிபிஎம் அப்துல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம்.